மிளகா கிள்ளி சாம்பார் இது எங்கள் அம்மா எனக்கு வைக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. செய்யறதும் ரொம்ப சிம்பிள். உடம்பு சரியில்லாதப்பலாம் இது சாப்பிடும்போது ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, இதை எல்லாத்தையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க. கிடஞ்சி எடுத்துக்கோங்க உப்பு போட்டு. இதுக்கப்புறமா ரொம்பவே சிம்பிள் தாங்க இது. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணல. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் இதோடவே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு கிளறினதுக்கப்புறமா நான் வந்து லெமன் சைஸ் புளியை விட கொஞ்சம் சின்னதாக புளியை எடுத்து ஊற வச்சு அதை வந்து கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா சுடு சாப்பாட்டில் இந்த சாம்பாரை ஊற்றி, மிளகாக்கீரை சாம்பாரை ஊற்றி அது கூடவே ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபுட்னால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் காய் இல்லாதப்போ இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையும் குயிக்காக முடியும். அதே மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லான லஞ்ச் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.